விஜய் வந்து அந்த தளபதி திருவிழால கொஞ்சம் எமோஷனல் ஆனது. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அது டக்குனு போய் அப்பாவ வந்து கட்டி பிடிக்கிறாரு. ஸ்பீச் பண்ணும்போது நீங்கலாம் என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழுக மாட்டேங்கிறாரு. மொமெண்ட்டாவே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுல்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாங்க இப்ப அவரு பண்றதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா அவன் எந்த பால போட்டாலும் அடிக்கிறானேன்னு பல பேர் நொந்து போயிருப்பாய்ங்க. இப்ப ரீசென்ட்டா விஜய்ட்டருந்து வெளியில வந்த ஒரு நபர், விஜய்க்கு ஒரு காலத்தில் மேனேஜரா இருந்தவரு, அவங்க அப்பாவே அவர் மதிக்கிறது இல்லங்க. அவங்க அப்பாவே அவர் சேர்க்கறது இல்லங்கன்னு ஒவ்வொரு இடமா உட்காந்து பேசிட்டே இருந்தாரு. ஆமா. இப்ப இனிமே என்ன பேசுவாரு அவரு? என்ன பேசினாலும் அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு குடுத்துட்டே இருக்காரு விஜய். உங்களுக்கு நேரடியா நான் பதில் சொல்ல மாட்டேன். செயலால் காமிப்பேன்னு செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் பெரிய சண்டைன்னு ஊரெல்லாம் உட்காந்து பேசுனாங்கல்ல. ஆமா. இப்ப என்ன நடந்தது? கட்டி புடிச்சுட்டாங்கல்ல. எங்க போவீங்க நீங்க? ஸோ இதுதான். ஒரு பக்கம் எமோஷனல். நம்மள வந்து முதல் முறையா கேமரா முன்னாடி நிக்க வச்சு பார்த்தவரு அவரு. இன்னைக்கு இந்த மலேசியாவுல 1,00,000 பேர் திரண்டு நிற்கிற ஒரு கூட்டம் அப்படியே எனக்காக எந்திரிச்சு நிக்குது. எனக்காக கை தட்டுது. எனக்காக கண்ணீர் வடிக்குதுங்கிறது அவங்க அப்பாவுக்கு தானே பெருமை. அப்ப பாருப்பா அப்படின்னு கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நெகிழ்வான ஒரு தருணம் தான் அது.